வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் தோசை, தக்காளி ஊறுகாய். நேற்று நான் பண்ணலையா தக்காளி ஊறுகாய்? ஒரு 1.5 கிலோ தக்காளி எடுத்து தக்காளி ஊறுகாய் பண்ணிட்டேன். தக்காளி விலை கம்மியாக இருப்போ தக்காளி ஊறுகாய் பண்ணி தக்காளி தொக்கு ஆக்சுவலாக தக்காளி ஊறுகாய் தான். நம்ம வெங்காயம் போடாத தொக்குன்னுவாங்க. நேற்று பார்த்துருப்பீங்க தக்காளி தொக்கு பண்ணதை. அதை பண்ணி வச்சுட்டேன். எப்போ நம்ம வீட்டில் தோசை ஊடுறோமோ, இட்லியோ, இல்லாட்டி வெறும் தயிர் சாதமோ, லெமன் ரைஸ் எது இருந்தாலும் சரி, இது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் விலை கம்மியாக இருப்போ இது மாதிரி செஞ்சு வச்சுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு வச்சுங்க, பாட்டில்லையோ கண்டெய்னர்லையோ, அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பாடு பேசி சாப்பிட்டு பாருங்கள். என் மருமகள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்று பிறந்தநாள் காணும் என்னுடைய மருமகளுடைய அம்மா, மீராமையோட அம்மா விஜயலட்சுமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அம்மாய் மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் டே. காட் பிளஸ் யூ. ஹாப்பிகரா சும்புகரா. என்னுடைய சம்மந்தியோட மிகப்பெரிய ரசிகை. ஆக்சுவலாக நம்ம யூடியூப் பார்த்துட்டு நான் அப்பா எப்படி பார்த்துக்கிறேன், தம்பி எப்படி பார்த்துக்கிறேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னை பிடிச்சி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நம்பர் வாங்கி என்கிட்ட வாட்ஸ்அப்லேயே ரொம்ப நாள் பேசி 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 கடைசியில் உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கா, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கணும். அப்படியே அவங்க வீட்டு பொண்ணு பேர் என்னன்னு கேட்டால் மீராமாயினாங்க. சரி ஜாதகத்தை அனுப்புங்க சொல்லிட்டு அதை ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து எல்லாம் முடித்து கடைசி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நம்ம மிகப்பெரிய ஃபேன் விஜயலட்சுமி, என்னுடைய சம்மந்தியோட சகோதரி. அவங்களுக்கு இனி பிறந்தநாள். நீங்களும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருங்க. இனிய பிறந்தநாள் காணும் விஜயலட்சுமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே. இன்றைக்கி இப்போது வெளியே கிளம்புற வேலை இருக்குது நம்மளுக்கு. வடபழனி வரைக்கும் போகிறேன். வடபழனி போய்ட்டு முருகன் கோயில் போய்ட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. அது என்னான்ட்டு அங்கே சொல்கிறேன். போய்ட்டு எனக்கு அந்த கத்தியெல்லாம் வாங்க வேண்டிய கத்தி ஆர்டிஃபிஷியலாக வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை வாங்க தான் போகிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பிட்டு வந்துடுறேன். காஃபி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்றேன். ஓகேவா? அது பேக் பண்ணி வச்சுட்டியா அந்த சிஸ்டருக்கு? இன்றைக்கி கேக் என்ன கலர் இருக்கிற சாந்தி என்ற சிஸ்டர் 1/2 கிலோ குழம்பு மிளகாத்தூள், 1/2 கிலோ சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க. ஒரு 1/4 கிலோ ரசத்தூள் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பக்கம் போகிறேன். அங்கே வீட்டில் போய் டெலிவரி கொடுத்துட்டு போயிடுவேன். இந்த மாதிரி இப்போ 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா மிளகாத்தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், நிறைய பொடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மசாலா பொடியெல்லாம் இருக்குது. வேணா சொன்னால் எடுத்து வந்து கொடுத்துட்டு போய்டும். ஓகேங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி அந்த பக்கம் போகிறேன். கேகே நகர் பக்கம் வடபழனிக்கு போகிறேன், முருகர் கோயிலுக்கு. அங்கே சம் ஐட்டம் வாங்குறதுக்கு. அந்த சாந்தி என்ற சிஸ்டர் சில பேர் வீட்டில் ஆனால் எங்களை போடுங்கண்ணா நாங்களும் வீட்டில் வரோன்னா சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்சம் செய்யாவாங்க. நம்ம சாந்தி சிஸ்டர் எப்படின்னு தெரில. ஓகேன்னா கண்டிப்பாக அதாவது அவங்க வாங்கி அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வாய்ஸ் நோட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு இந்த குழம்பு தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், அப்புறம் இட்லி பொடி சூப்பராக இருக்குது. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. கமெண்ட் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. வீடியோ அனுப்பலாம், வாய்ஸ் நோட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு தேவை குழம்பு தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் அது ரெண்டும் ஒன்று தான் இல்லையா, சாம்பார் தூள், இட்லி பொடி, பிளெயின் மிளகுத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. மசாலா தூள் ஹோம்மேடு, வீட்டிலே பண்ணது. நாங்கள் எப்படி பண்ணோம் உங்களுக்கே தெரியும். ஓகே, வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். இவன் என்னடா திடீர்னு பிஸ்னஸை பற்றி பேச நினைக்காதீங்க. நமக்கு நாம தான் ப்ரொமோஷன். எனக்கு நான் தான் பேசி ஆகணும். வேறு எந்த யூடியூப் சேனலாக போட மாட்டாங்களா? போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இதை நான் போடுறேன். ஓகேங்களா? கோச்சிக்காதீங்க. தேவைப்படுறேன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட குழம்புத்தெல்லாம் வாங்குங்க. கீழே நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் எடுப்பேன், இல்லை ஒய்ஃப் எடுப்பாங்க, மருமக எடுப்பாங்க. கேக் அதே மாதிரி ப்ரௌனி கேக்கு, அப்புறம் குக்கீஸ் அதெல்லாம் வேணுன்னா கூட என்கிட்ட கேளுங்க. ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே நானே எடுத்து கொடுத்துருவேன். நான் வேலைச்சேரியில் இருக்கேன். இங்கே எங்கே இருக்க எடுத்து கொடுத்துருவேன். சப்போஸ் லாங்கில் வரணும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொரியர் அனுப்பிச்சிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக சொல்கிறேன், இன்று பிறந்தநாள் காணும் விஜயலட்சுமி சிஸ்டர் சகோதரி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு ரெடி பண்ணி வச்சு நான் கிளம்புறேன். அந்த சிஸ்டர் கொடுத்துட்டு போயிடுறேன்.